கூட நான் பிரியாணி செய்ய போறோம். வாங்க பிரியாணி எப்படி செய்யலாம் உங்களுக்கு கத்து தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அடுத்து வந்து அடுப்பு வச்சுக்கணும். அடுப்புக்குள்ள எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் போட்ட பிறகு நெய் போட்டது நல்லா கிண்டி வச்சுட்டேன். அது நான் போட்டு தான் என்னோட வீடியோ எடுக்கும்போது பரவாயில்ல. நான் இந்த பீட் போட்டது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தாளிக்கிறத காமிக்கிறேன் ஃபுல் வீடியோவா. ஓகே, இப்போ சட்டி நல்லா சூடாயிடணும். பட்டை வகையை எடுத்துக்கணும். இந்த பிடி முல்லை பூவை போடணும். சரி, பட்டையை போட்டு அப்போ கண்டிட்டு செஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே, நல்லா போட்டு நல்லா தாளிக்கணும். இது வந்து என்னோடய சொந்த ரெசிபி, நான் சொந்தமாக செய்யறது. ஓகே, இது வந்து நான் சொந்தமாக செய்கிறது. என்னடா சட்டியில் போட்டு செய்கிறேன் அப்படிலாம் இல்லை, இது என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். அப்புறம் என்னை திட்டக்கூடாது, என்ன பிடிச்சிடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது நான் என் ஸ்டைலில் நான் சமைக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அப்புறம் தான் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு ஒன்றும் நல்லா வதக்கணும். இந்த பிடி பாருங்கள், எப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா நல்லா வதங்கிடும். நல்லா வதக்கணும். வதக்கி தான் ஊசி மிளகா தக்காளி எல்லாம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகா முதல்ல போட்டுக்கணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி. இந்த பச்சை மிளகா நல்லா பச்சை வடைலாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பச்சை வடை போயிடுச்சுன்னா நம்ம தக்காளி போட்டு வதக்கணும். பச்சை வடைலாம் போயிடுச்சு, இப்போ நம்ம தக்காளி போட்டுக்குவோம். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தான் நம்ம போட போகிறோம். நான் வந்து 2 காண்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து யோகர்ட் போட போகிறேன். ஒரு காண்டி போடுறத வெயிட் பண்ணுங்க. 2 காண்டி, 3 காண்டி, 4 காண்டி, 5 காண்டி ஆக போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யோகர்ட் போட்டோன்னே நல்லா கிண்டணும். உப்பு போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கலாம். பிரியாணி தூள் ஒரு காண்டி போட்டு அப்புறம் அரை காண்டி போடணும். இப்போ கரம் மசாலா போட்டுக்குவோம். அதே பேர் தான் அரை காண்டி. கிண்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு காண்டி தான். கிண்டிக்கலாம், நல்லா கிண்டணும். இந்த பிடி நல்லா பேஸ்டான பிறகு அரிசி எடுத்து கழுவி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நாங்கள் வெறும் பிரியாணி சோறு தான் செய்கிறோம். அரிசி கழுவிக்கலாம் நல்லா. ஓகே, அரிசி கழுவிக்கிட்டு இதில் போட்டுக்கலாம். வந்து இப்போ பாஸ்மதி அரிசியில் செய்யல, நாங்கள் வந்து பச்சை அரிசிலையும் செய்யலாம். அதனால் நாங்கள் பச்சை அரிசி எடுத்து தான் நாங்கள் செய்கிறோம். பச்சை அரிசியில் நாங்கள் பிரியாணி செய்கிறோம். சமைச்சு முடிச்சுட்டு ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இது பார்த்தோம்ல பேஸ்ட்டு பிரியாணிச்சில், அது நான் அரிசிக்குள்ளே போட்டு ஒன்றுக்கு ஒன்றா நல்லா கிண்டினோடனே இந்த பிடி ஆனோடனே ரைஸ் குக்கரை எடுத்து போட்டுட்டு கரெக்டான தண்ணி வச்சுட்டு நம்ம ரைஸ் குக்கரில் வேக வச்சிட வேண்டியதான். இப்போ வந்து ரைஸ் குக்கரில் சோறை போடுறோம்.
வந்து நான் அரிசி வந்து போட்ட பிறகு நான் ஃபுட் கலர் இருக்குல்ல ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் போடுறேன். இப்போ சோறு வந்துச்சு, நம்ம எடுக்க போகிறோம். தட பிரியாணி சோறு ரெடி. ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம பிரியாணி சோறு ஒண்டி தான் ஆக்கணும். அது சைடிஸ் தொட்டுக்க வந்து ஆட்டுக்கறி வச்சுருக்கோம். வாங்க போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம அந்த பட்டை பூவெல்லாம் சேர்த்துக்குவோம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கணும். கிண்டிக்குவோம், நல்லா கிண்டுவோம். நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நான் சொன்னல தக்காளி ஊசி மிளகாய் போடணும். அப்புறம் இந்த கருவேப்பிலை போடணும். சாரி ஃப்ரெண்ட், இது வந்து ஊசி மிளகாய் இல்லை, பச்சை மிளகா. நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டு ஆட்டுக்கறிக்கு நல்லாயிருக்கும். ஓகே வாங்க செய்யலாம். போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்போ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். அந்த 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய பழுட்டு மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். நல்லா கிண்டணும். கிண்டின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்குவோம். இதுங்க நான் போய் காஞ்சி தரேன். ஒரு கொத்தமல்லிப்பா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. நான் வந்து என்னோட ஆட்டுச்சிக்கு தகுந்தபடி நான் 8 கண்டி போட்டிருக்கேன். உங்கள் ஆட்டுச்சி பார்த்து தான் ஃப்ரெண்ட் நீங்கள் போடணும். நல்லா வதக்கணும், கிண்டணும். இந்த பச்சை வகையெல்லாம் பச்சை நாத்தம்லாம் போகணும். வதங்கின பிறகு அந்த பச்சை வடை போனோடனே ஆட்டுச்சி நல்லா போட்டுக்கணும். நல்லா கிண்டிக்குவோம் ஃப்ரெண்ட். அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம சாத்தி ஆட்டுச்சு வேக வைப்போம். இப்போ வந்து ஆட்டுச்சுனால வந்தோடனே பட்டை மிளகாய் தூளை எடுத்து ஒரு கண்டி போட்டுக்குவோம். ஆக போட்டுக்குவோம். தேவையான அளவுக்கு போட்டுக்குவோம். 3 கண்டி நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வந்து கோழி கறிலாம் செய்வாங்களா, அந்த கறி போட்டுக்கிறோம். தூள் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்குவோம் இந்த தூளை. அப்போதான் நல்லா திக்க நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஆட்டுக்கறியில் நாங்கள் தேங்காய் பால்லாம் ஊற்ற மாட்டோம். நாங்கள் வந்து இந்த இப்படி தான் வைப்போம். நல்லா திக்காக நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி போட்டுக்கணும். என்ன பண்ணுறது தக்காளி போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். நல்லா உருளைக்கிழங்கு வந்தோடனே கறி அடைச்சி வைக்க வேண்டியதா. இப்போ நீங்கள்லாம் இப்போ ஆடு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆடு வந்து இருக்கிறப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒன்று செய்வோம். வந்து சைடிஷ்லாம் செய்ய போகிறோம். ஸ்பெஷலாக சைடிஷ் செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம தேவையான பொருள் எடுத்துருக்கோம். மயோனீஸ் 3 எடுத்துருக்கேன்.
அப்புறம் யோகர்ட் எடுத்துருக்கேன், வெங்காயம் எடுத்துருக்கேன், கேரட் எடுத்துருக்கேன், அப்புறம் கோபிஸ் எடுத்துருக்கேன், அப்புறம் பில்லர், அப்புறம் இது உரிக்கிறதுக்கு பில்லர் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். அப்புறம் அதெல்லாம் வெட்டி முடிச்சோடனே அதை அரைக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் பிளெண்டர் எடுத்து வந்துருக்கேன். அது அங்கேருந்து போய் எடுத்து வரணும். ஸோ நான் அப்புறமா வேணால் எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல எடுத்தோடனே கேரட் குறிப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து நம்ம கேபேஜ் போடுவோம். இந்த போய் குட்டி குட்டியாக வெட்டி போட்டாதான் அது அரையும், இல்லைன்னா அரையாது. அப்படியே நின்று தக்காளி. ஓகே, இதை அரைப்போம். ஒன்று பற்றி இருக்கா? அமைக்க போகிறோம், அரைப்போம். இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். நல்லா இந்த பிடியை அரைஞ்சிக்கணும். கேரட் வச்சுட்டு இதை எடுத்து கொத்திக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட், இந்த பிடி வந்து வெட்டிக்கணும். நீங்கள் கத்தியில் வெட்டுறீங்களோ இல்லை பிளேண்டில் வெட்டுறீங்களோ, ஆனால் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு, அதனால் நான் பிளேண்டில் போட்டு அரைச்சிட்டேன். இந்த பிடி இருக்கணும், நல்லா பவுடர் போல் இருக்கணும் ஃப்ரெண்ட். நான் இந்த பிடி நல்லா புடியாக இருக்கணும், நல்லா புடியாக இருக்கணும். கேரட் வெட்டிக்கலாம். இந்த பிடி கேரட் நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். நம்ம அரைச்ச பிளேண்டர்லயே போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி மூடாய் போட்டு மூட வேண்டும். இப்ப நல்லா அரைச்சிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த போய் நல்லா அரைச்சிக்கணும். இதே போய் நம்ம வெங்காயத்தையும் வெட்டி நல்லா நாளா வெட்டி அரைச்சிக்கலாம். என்னோட வெங்காயத்தை போட்டு மூடிட்டு எடுத்து சாத்திட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, அவ்வளோ அரைச்சிக்கிட்டோம். ஓகே, வெங்காயம் இந்த போய் நல்லா அரைச்சிக்கணும். வெங்காயம் ஓவராகவும் அடிக்கக்கூடாது, வெங்காயத்தில் தண்ணி நிறையா வரும். ஸோ நம்ம இன்னும் பாரியமாக இந்த பிடியில் நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து இந்த போய் நம்ம நல்லா அரைச்சி வச்சுட்டோம். யோகர்ட் இருக்குல்ல, அரைச்சி போட்டுருவோம். நான் வந்து சின்ன யோகர்ட் வாங்கியிருக்கேன், லோ ஃபேட்டோட சீலாப்பா சொல்லியிருக்கேன். லோ ஃபேட் நல்லா வாட்சிக்கணும், உள்ள நிறையா இருக்கு. ஓகே, அடுத்து வந்து மயோனீஸ் போட்டுக்குவோம். நல்லா போட்டுப்போம். இது வந்து நாங்கள் ரெடிமேட்ல வாங்கிட்டு அப்படியே கிளி வாங்கி வச்சிருந்து அது நான் எடுத்துட்டேன். அடுத்து ஒன்று எடுக்கணும். நல்லா மயோனைஸ் போட்டு கிண்டி சாப்பிடுங்க. இதோட பேரு நான் கடைசியா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நிறையா போட்டாலாம் செம்மையா நல்லா இருக்கும், சாப்பிடலாம் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம கேரட், கோபிஸ், அப்புறம் வெங்காயம், அப்புறம் யோகர்ட், அப்புறம்
நம்ம மயோனீஸ் போட்டிருக்கோம். அதோடு நம்ம நல்லா கிண்டிக்கணும். அது எல்லாமே அப்ளை பண்ணனோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இதுக்கு பேர் தான் கோஸ்லோ. ஓகேயா, இது பிரியாணி ஆட்டுக்கறி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஒன்று ஜெல்லு, இது ஒன்று ஜெல்லுன்னு தான் இருக்குது, ஒன்றும் ஜெல்லுன்னா இக்கி பிரியாணி சோறு இது ஆட்டுக்கறி இது வச்சு சாப்பிட்டா ஒன்று செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா என்னோட நிறைய மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கு பூரும். அதுக்கப்புறம் உங்களால் பார்க்க முடியும். பாய். இந்த பிடி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கணும். ஓகே, சில வீடியோக்கு வாங்கிட்டு இருந்தேன், செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. பாய். ஓகே, பாய் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.